மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. சூரியன் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுக்கு சமமாக இருக்கிறதுனால புதிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் கூட்டு தொழிலில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, கடன் சுப கடன்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார். அது தவிர அவரே ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாகவும் வருது. இந்த காலகட்டத்தில் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சு திறமையினால் எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கும் போது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். திடீர் மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் சீரான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சில நாட்களை நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடியதுன்னா சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது இந்த பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடும். அந்த காலகட்டம்ன்றது 23/10/2025 25/10/2025 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் ஏற்கனவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் போய் தான் ஆகணும், இல்லை அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீங்களே. ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அதாவது கோவிலில் போய் ஒரு 1/2 டம்ளர் பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க பக்கத்தில். அதனால் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதம் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர காவிரி ஸ்நானம் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு இந்த காலகட்டம் ஐப்பசி மாதம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும்னு